இவருடைய க்ஷணசங்கத்தினாலே அவருக்கு அப்பேற்பட்ட ஞான வைராக்கியம் உண்டாகி திருதராஷ்டிரனும் உத்தமகதியை அடைஞ்சார். பரமபாகவதனான விதுரரோ இதெல்லாம் பகவானுடைய மாயிலானே, கோட்டி ஜனனம் கோட்டி மரணம். இது சாட்சி மாத்திரமாக பார்த்துக்கூடிய விதுரர் கலங்கல. பிரபாச கஷேத்திரத்தில் சென்று விதுரனும் அவதார புருஷரா இருப்பதனாலே பகவத் தியானம் பண்ணி கொண்டு தன் லோகத்துக்கு போயிட்டார். தர்மபுத்திரர் தினமும் காலமே வந்து பெரியப்பாவை நமஸ்கரிச்சுட்டுதான் என்ற காரியத்தை செய்வர். வந்தால் திருதராஷ்டிரனையும் காணும், விதுரரையும் காணும். நாம் என்ன அபச்சாரம் பண்ணினோம், எங்க போயிட்டாரோ தெரியலையே என்று மனம் வருந்தி சஞ்சயனை கேட்கிறார். திருதராஷ்டிரனுடைய சாரதி சஞ்சயன். சஞ்சயன் துக்கிதான் திரஷ்டும் அக்ஷமகா, பொறுத்தியார் கண்ணீர் விட்டா அவருக்கு தாங்காதான். உங்க பெரியப்பா போயிட்டாருன்னு சொன்னா தர்மபுத்திரர் குலுங்கிய அழுவார். அதற்காக அவர் சொல்லாமதபடியே கண்ண மூடி உட்கார்ந்துருக்கிறார். தியானத்தில் இருக்கிறார். அவரை கலைக்க வேண்டாம் என்று வருத்தப்பட்டு இப்படி வாசல வரும்பொழுது நாரதர் வரார். நாரதருக்கு கேட்கிறார், எங்க பெரியப்பா எங்க போயிட்டான்னு தெரியலையே, நாங்கள் ஏதாவது அபச்சாரம் பண்ணிவிட்டோமோ? 100 பிள்ளைகளை இழந்து கண் தெரியாத கிழவர், அவரை அருமையா பார்த்துக்கணும்னு நான் நினைச்சிருந்தேனே, இப்படி நேர்ந்து விடுத்தேன். தர்மபுத்திரா வருத்தப்படாதே, உன்னிடத்துல மனசு வெறுத்து அவர் போகல, பீமனமா அப்படி கவனிச்சுன்னு வந்திருக்கிறான். அவளுக்கு வயசான காலம் முமுட்சுக்களாக வைராக்கியம் உண்டாயிடத்தை புறப்பட்டு விட்டார். வைராக்கியம் உண்டாலும் இங்கிருந்தே வேதாந்த சிரவணம் பண்ணக்கூடாதா? கண் தெரியாத வயோதிகால் எங்க போயிட்டான்னு சொல்லுவேன். அவர் பத்ரிகாசிரமம் கிளம்பி போயிட்டார். ஹரித்வாரம் கிளம்பி ஹிமாச்சலத்துக்கு தபசுக்கு போயிட்டார். அங்கேயா போயிட்டார்? நான் போய் அழைச்சும் வந்துடுறேனே. அப்பா நீ அழிச்சுவதற்கு பிரயோஜனம் இல்லை. அவள் அங்க போய் பகவத் தியானம் பண்ணி கொண்டு பரலோகமே போயிட்டார். போயிட்டு தகச்சு முன்னார் கண்ணீர் விட்டார். நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லப்பா. அவதார புருஷர்கள் எல்லாரும் ஆதின வேஷத்தை கலைச்சு விட்டு எல்லாருமே பரலோகம் போகிறாப்புல சமயம் வந்து எடுத்து பத்தியா திரிலோக சஞ்சாரியான நாரதரான நான் கூட புறப்படுறேன், நீ வருத்தப்படாதேன்னு சொல்லி தர்மபுத்திரர் பார்க்கும் பொழுதே ஆகாச மார்க்கமாக நாரதர் போறார். அவதார புருஷர்கள் எல்லாம் மறைகிற காலம் அப்படின்றதே எல்லாரும் அவதார புருஷர்கள் தான் அந்த சமயம். அதுக்கெல்லாம் அக்ரகண்யன் பகவான் கிருஷ்ணன். கிருஷ்ணனோட கூட நடிக்கிறதுக்காக தான் இவ எல்லாரும் வந்தார்கள். தர்மபுத்திரரே தர்ம தேவதையினுடைய அவதாரம், பீமசேனன் வாயுனுடைய அவதாரம், சாட்சாத் தேவராஜனான இந்திரனுடைய அவதாரம் தான் அர்ஜுனன், அஸ்வினி குமார்களுடைய அவதாரம் தான் நகுல சகாதேவர்கள். இந்த 5 பேர்களுடையும் சக்தியினுடைய அவதாரம் தான் திரௌபதி, யமனுடைய அவதாரம் தான் விதுரர். ஒவ்வொருத்தரும் அவதாரமா இருக்கிறதுனாலே பகவான் துவாரகாதீசன் ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுண்டபதியினுடைய அவதாரம், பலராமர் ஆதிசேஷனுடைய அவதாரம், உத்தவன் அஷ்டவசூல ஒத்தருடைய அவதாரம். எல்லாருமே கலந்துட போனால் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டதிலே கவலையோடு வந்து உட்கார்ந்து கொண்டான் தர்மபுத்திரன் சிம்மாசனத்துல. லோகமே அழுது வெடியர்தான். பீமன் பக்கத்துல நிற்கிறான். பீமனை பார்த்து சொல்றாரு, சூரியம் கத பிரபம் பசியே கிரகமர்த்தம் மிதோதிலேகி சசங்குலைகி பூதகணீகி ஜலிதே விவரோதசி நத்யோ நதாச்சக்ஷுபிதாக சதாம்சிதமனாம்சினகானா. உலகமே சோபை எழுந்திருக்கிறத பாரு பீமசேனா. கதா சப்தாதுனா மாசா பீமசேன தவானுஜகா. அசுமேத யாகம் பூர்த்தியாகி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகைக்கு போகும்போதே அர்ஜுனனை அழைச்சென்று போயிட்டான். ஹே பீமசேனா, உன் தம்பி அர்ஜுனன் துவாரகைக்கு போய் 7 மாசங்களாகியும் ஒன்னும் செய்தி தெரியலையேப்பா. துவாரகையில் எல்லாரும் சௌக்கியமா? நாரதர் சொன்னதை கவனிச்சியா? என்ன ஆகவோ தெரியலையே. என்னைக்கு இருந்தாலும் வைகுண்டபதி தன் வேஷத்தை கலைச்சு விட்டு வைகுண்டம் போனாங்கிற சொல்லு என் காதல் விளத்துக்கு முன்னாடி நாம் போயிட்டா தேவலையே. சூரியன் காந்தி குறைஞ்சு நிற்கிறானே, பசுக்களுடைய காம்பிலே இருந்து ரத்தம் வருது, தேவாலயங்களிலே தெய்வங்கள் ஆடுறது சிரிக்கிறது போல இருக்கு. அக்னிஹோத்திரசாலையில அக்னி அப்பிரதட்சணமாக சுத்துறான். ஹவிர்பாகங்கள்ல ஈ முக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கும்போது பகுசீக்கிரம் லோகத்துல ஏதோ யுக பரிவர்த்தனம் வரப்போறதுன்னு தோணுகிறது. ஆகாசத்துல நட்சத்திர கணங்கள் எல்லாம் விபரீதமாக கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. இதனால என்ன நேருமோன்னு கவலைப்பட்டிருக்கிறேன் சொல்லிண்டே இருக்கும் பொழுது அர்ஜுனன் வரா. அர்ஜுனன் எப்படி சிங்க குட்டியாட்டம் துள்ளி நடந்து வருவான். எப்பொழுதும் கிருஷ்ண சக்கியத்தினால வந்த ஒரு குதூகலம் குறையாம இருக்கிறவன் இன்னைக்கு நடமாட முடியாம உடம்பெல்லாம் அழுக்கு படிஞ்சு கண் சோர்ந்து
வாடி வதங்கி வந்து தர்மருடைய காலில் வந்து விழுந்தான். தர்மர் அவனை தூக்கினார். அர்ஜுனா, ஏன்பா வழி நடந்த கலப்பா, ஏதாவது வியாதியா, உன்னை அடையாளமே தெரியலையாடா குழந்தை, ஏதாவது ஆசிரித ஜனங்களை ரட்சிக்கிறேன்னு சபதம் பண்ணிட்டு முடியாதபடி போயிடுத்தார். சத்தியத்தை மீறினால வந்த வருத்தமா, அதெல்லாம் உனக்கு நேரவே நேராது. துவாரகையில் எல்லாரும் சௌக்கியமா, வசுதேவர் தேவிக்கு எல்லாரும் சௌக்கியமா, சூரசேனர் உக்ரசேனர் எல்லாரும் சௌக்கியமா, உத்தவன் அக்ரூரர் சௌக்கியமா, பிரத்யும்னன் அனிருத்தன் சௌக்கியமா, பலராமன் சௌக்கியமா, கோவிந்தன் சௌக்கியமா. சௌக்கியமான் கேட்டதும் அர்ஜுனா வஞ்சித்தோகம் மகாராஜ ஹரிணா பந்துரூபிணாகாரம் ஏனவே பகிர்தம் தேஜகா தேவ நிஸ்வாபனம் மதத்தி வஞ்சித்தோகம் மகாராஜே, என்னை ஏமாற்றி விட்டு கண்ணன் போயிட்டான் அண்ணா, என்னை ஏமாற்றி விட்டான். உன்னை ஏமாற்றவே மாட்டானே, யாரையும் ஏமாற்ற மாட்டானே, அதுவும் உன்னை ஏமாற்றுவனா அண்ணா? எல்லாம் என்னுடைய பலம் அப்படின்னு நினைச்சிருந்தேனே. நான் ஒவ்வொன்றும் என்னுடைய பலம் நினைச்சேன். வில்ல வளைச்சு மச்சத்தை அடித்து திரௌபதியை கைப்பற்றினது என்னுடைய பராக்கிரமம். எல்லாரும் பாரதம் பூரா அர்ஜுன பராக்கிரமம் தான் சொல்லுவார். காண்டவனத்தை அக்னிக்கு தானம் பண்ணினது என்னுடைய பராக்கிரமம். தேவர்களை கூட பெருமடுகிட்டு ஓடும்படியாக செய்த பராக்கிரமம். திக்விஜயம் சென்று ராஜசூம யாகத்தை நடத்தி வச்சு என்னுடைய பராக்கிரமம். கடைசியில வனவாசத்திலையும் கந்தர்வர்களை அழிச்ச துரியோதனனை மீட்ட பராக்கிரமம். சிவபெருமானோடு கூட சண்டை போட்டு பாசுபதாஸ்திரத்தை பெற்ற பராக்கிரமம். சொர்க்கத்தில் போய் 5 வருஷம் இருந்து தேவராஜனுடைய சமகந்தஸ்தை அனுபவிச்சுட்டு வந்த பராக்கிரமம். காலகேய விவாத கவசர்களை கூட அடிச்சு கீழே தள்ளின பராக்கிரமம். பாரத யுத்தத்திலே பீஷ்மன், துரோணன், துரியோதனன் முதலிய சமஸ்த பேர்களையும் அடக்கி ஆண்டு அவர் பேர்களையும் ஒழிச்சு கட்டின என்னுடைய பராக்கிரமம். இதெல்லாம் எங்க போச்சு அண்ணா? நடமாட கூட சக்தி இல்லாம வந்திருக்கிறேனே, அது அவனிடத்திலேருந்து வந்த ஒரு சக்தி என்ன இவ்வளவு நாட்கள் நடத்தின்றது இப்ப புரிகிறது. அவனை விட்டு பிரிஞ்சதும் என்னால ஒண்ணு ஆகலையே. ஒரு க்ஷணம் கூட அவனை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேனே. எஸ்ய க்ஷணவியோகேன லோகா அப்ரிய தரிசனா. சபையோ அல்லது நகரமோ வீதியோ நாடோ காடோ எல்லாம் அவனோடு இருந்தால்தான் எனக்கு சுகமா இருக்கும் என்று நினைச்சிருப்பேன். சபையில உட்கார்ந்துக்கும் போது பட்டுன்னு கிருஷ்ணன் அந்தந்த எழுந்து போயிட்டா நானும் எழுந்து போயிடுவேன். கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துட்டா நானும் வந்து உட்காருவேன். சித்த வாசல்ல கிருஷ்ணன் போனால் உள்ள எனக்கு பார்க்கவே பிடிக்காது, சூன்யமா தோணும். வாசலன் இருக்கும்போது உள்ளம் கிருஷ்ணன் வந்துட்டானா லோகம் எனக்கு சூன்யமா தோணும். அப்ப எந்த ஒரு பொருளால உலகமே பூர்ணமாக தோணித்தோ, என் குடும்பமே பூர்ணமாக தோணித்தோ, என் நெஞ்சே பூர்ணமாக தோணித்தோ, எல்லாம் எனக்கு வெறிச்சு வெறிச்சுன்னு இருக்கேன். எதை பார்த்தாலும் ஏதோ ஒரு சூன்யத்தை நான் அனுபவிக்கிறேன். எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. பகவத்கீதையால சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சது. கீதையை எடுத்தா அவன் சொன்ன உபதேசங்கள் ஒன்றாவது எனக்கு நினைவுக்கு இல்லை. என்ன தோன்றுதுன்னா, ஹே பார்த்தேர்ஜுன சகே குருடம்பனேதி சஞ்சல்பிதானி நகதேவ ஹிருதி ஸ்பிருசானி ஸ்மர்த்துல் ருதந்தி ஹிருதயம் மம மாதுரஸ்யை நர்தான்யுதார ருச்சிர ஸ்மித சோபிதானி. சபாதுமாவே மந்தகாசம் முகம், அவ்வியாஜ மந்தஸ்மிதம் இருந்த போதிலும் கூட என் முகத்தை பார்த்துட்ட அவன் முகத்துல உள்ள ஒரு சந்தோஷம். நர்தான்யுதார ருச்சிர ஸ்மித, அந்த சிரிப்புக்கு என்ன லோபித்தனமே கிடையாது. அந்த சிரிப்புக்கு அப்பேற்பட்ட உதாரமான சிரிப்பு. அந்த சிரிப்பை அள்ளி கொடுக்கிறவனே நர்மாணி. அவன் காட்டிய பிரேம ஒவ்வொன்றையும் இப்ப நினைச்சு பார்க்கிறேன். தகுமான தோன்றது அண்ணா. அப்படி ஒரு பிள்ளை உடம்புல வியர்த்தா கூட தன் பீதாம்பரத்தால தொடச்சு விடுவனே. நர்மூதார ருச்சித ஸ்மித சோதிதானி.
எல்லாரும் கிருஷ்ணா, கோபாலா, வாசுதேவா, நந்தநந்தனா, வசுதேவ புத்திரா, தேவகி புத்திரா, சங்கபானே என்றெல்லாம் பலவிதமா அவனை கூப்பிடுவான். ஆனால் என்ன கொஞ்சி கொஞ்சி எவ்வளவு விதமா கூப்பிட்டான். ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகே குரு நந்தனே தீ சங்கல்பிதானி நரதேவ ஹிருதிஸ்பிருஷானி. எதையும் மறக்க முடியும் அண்ணா. ஆனா அந்த கண்ணன் என்னிடத்துல காண்பிச்ச பிரியத்தையோ அவன் கொஞ்சி கொஞ்சி பேசினதையோ நான் மறக்க முடியுமா? என் ஹிருதயத்துல உட்கார்ந்து எடுத்தேன் அந்த சொற்கள் எல்லாம். ஹிருதிஸ்பிருஷானி நரதேவ ஹிருதிஸ்பிருஷானி நரதேவ ஹிருதிஸ்பிருஷானி. பார்க்கிற ராஜாக்கெல்லாம் அசூயப்படுவான்னா அவ்வளவு ராஜாக்களும் இவன் தான் கண்ணனோட இவன் பேசுறான், இவனோட கண்ணன் பேசுறான், என்னத்தான் பேசுறானோ தெரியல. கண்ணன் எப்போதும் அர்ஜுனனோடையே பேசுறான் என்று நரதேவர்கள் மற்றவர்கள்லாம் அசூயப்படுற அளவுக்கு என்னிடத்துல ஒரு பிரியம் காண்பிச்சா. நரதேவ ஹிருதிஸ்பிருஷானி சுமர்த்துருந்தந்தி ஹிருதயம் அவமாபவஸ்யே. அது ஒவ்வொன்றும் எண்ணத்து மேல எண்ணமாவது என் ஹிருதயத்தை உடைக்கிறதே. சையாசனாசன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத்வயஸ்ய ருதவாதிதி விப்ரலப்தகாயா சக்யு சகேன பித்ருவத்தனயஸ்ய சர்வம் சேஹே மகன்மஹிதயா குமதே ரகம் மேயே. சையாசனாசன விகத்தன போஜனாதிஷு. தேவதேவன் அவனுடைய சரண் உபனிஷத்தினுடைய உச்சியில் இருக்குன்னு சொல்லுவான். அண்ணா நீயே பார்த்திருக்க, ஒரே படுக்கையில கண்ணன் படுத்திருப்பான், அவன் மேல கால் போட்டு நான் படுத்திருப்பேன். சையாசனாசன விகத்தன போஜனாதிஷு. சில சமயம் பெரியவா யாராவது பார்த்து தள்ளி, அவன் பரமாத்மாடா, அப்படி படுத்துக்காத, அப்படி உட்காராத, அப்படி பேசாதேன்னு திட்டுவா. நாரதர் வியாசர் சொன்னாரே நான் ஒதுங்கே நிறுத்தேன். பகவான் எனக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு கண்ணன் இடத்துல. நேரம் பார்த்தா கொள்ளாச வரும். அப்படி பழகக்கூடாது, மரியாதையா பழகணும்னு நிற்பேன். கண்ணன் அங்கேயும் வந்தாலும் ஏன் நான் இடிச்ச புள்ளியாட்டம் நிக்கிற என்று சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்து இறுக்கி கட்டி தன் மடியில போட்டுப்பான். அவன் கொடுக்கிற இடத்தினாலேயே நான் கட்டி போனேனே தவிர அவனுடைய சொரூபம் எனக்கு தெரியாமல் இல்லை. சையாசனாடன விகத்தன போஜனாதிஷு. அவன் காட்டின பிரியத்தினாலேயே சில சந்தர்ப்பம் அபசாரமாக கூட பேசியிருக்கேன் அண்ணா. கண்ணன் சில சமயம் என்ன குழந்தை இது நியாயமாகாதுதான் அர்ஜுனா, இது தர்மமாகாதுமா. உடனே நீ ரொம்ப யோக்கியனாடாக யோக்கியனாடான்னு கேட்டுடும். என்ன சந்தோஷம் வரும் தெரியுமா? என்னை பார்த்து அயோக்கியன்னு சொல்லிட்டானே, இந்த அயோக்கியன்னு தோணாது. என்ன நான் சொன்னதுக்கு சந்தோஷப்படுவான், என்னை இறுக்கி கட்டிப்பான். வயசன் என்னுடைய நண்பனாக நடத்தின்றான், தனக்கு சமமாக என்ன வச்சிருந்தான். சையாசனாடன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத்வயஸ்ய ருதவானிதி விப்ரலப்தகாரா சக்யு சகேவ பித்ருவத்தனயஸ்ய சர்வம் சேஹே மகன்மஹிதயா குமதே ரகம் வே. இப்படி கதறுகிற அர்ஜுனனுடைய பிரலாபத்தை கேட்டு அப்படியே தர்மபுத்திரர் கண்ணீர் விட்டு உட்கார்ந்துக்கிறார். இனிமேல் சிம்மாசனத்தில் ஒரு க்ஷணம் கூட தான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்போ பகவான் அந்தர்தானமானோ உடனே கலி ஆரம்பிச்சு விடுது. எதா முகுந்தோ பகவானி மாமகி. பகவானுடைய பாதம் பூமியில் இருக்கிற வரையிலும் தான் கலி பயந்து இருந்தது. பகவான் அந்தர்தானமானதும் அன்றிலிருந்து கலியுகம் ஆரம்பமா. கலியுகத்தினுடைய கணக்கு இனி கலி தலையெடுத்துவிடும். தர்மமாகிய தர்மபுத்திரருக்கு இனிமே வேலை இல்லை என்று நினைத்து கொண்டால் நாமும் நம்முடைய சஸ்தானத்துக்கு போகலாம் என்று சிம்மாசனத்திலிருந்து அப்படியே எழுந்து விட்டார். சிம்மாசனத்திலே அவர் எழுந்ததுமே மந்திரிகள் ரிஷிகளை பார்த்து விட்டு குழந்தையான பரீட்சித்த பெரியவனாக ஆக்கி அவனுக்கு பட்டம் கட்டி மேல ராஜ்யத்தை நடத்துங்கள் என்று சொல்கிறார். அப்படியே புறப்படுறார் மௌனமாகவே வடதிசையை நோக்கி, ஹிமாச்சலத்தை நோக்கி. அவர் பின்னாடியே உடனே பீமனும் புறப்பட்டான், அர்ஜுனனும் புறப்பட்டான், நகுல சகாதேவர்களும் பின்னாடியே புறப்பட்டார்கள். கண்ணபிரானுடைய அந்தர்தானத்தை கேள்விப்பட்டதுமே குந்தி உடனே கிருஷ்ணா அப்படின்னா உயிர் பெயர்த்தவளுக்கு.
பதீனாம் நிரபேட்சதாம் என திரௌபதி வான் கூட கூப்பிடாம 5 பேர்களும் போறதை பார்த்தால் உடனே அவளும் கிருஷ்ணா என்று சொன்னால் திரௌபதியும் கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டாள். இந்த 5 பேர்களும் நேரக கங்கையினுடைய உற்பத்தி ஸ்தானத்துல வந்து எப்படி ராமாவதாரத்துல சரையூ நிதியில இறங்கி மறைஞ்சாரோ அதுபோல இவாளும் அவதார புருஷாலா இருப்பதனாலே கங்கையில இறங்கி மறைஞ்சு போயிட்டார்கள். தேவர்கள் தானே பூமிக்கு வந்தார், தங்களுடைய தேவஸ்தானத்தை அடைஞ்சு விட்டார்கள். ததப்பரீட்சிதே த்விஜவரிய சிக்ஷயா மஹீம் மகாபாகவத சசாசகம் யதாதிசூத்யாம் அபிஜாத கோவிதாः சமாதிசம் விப்ர மகத்குணः ததா. பரீட்சித்து அவதரிச்சதுமே அவனுடைய ஜாதகத்தை காட்டி எப்படி இருப்பான்னு சொல்லும்போது என்னென்ன மகத்குணங்களை சொன்னார்களோ சாதுக்கள் அதெல்லாம் சத்தியமா அப்படியே இருக்காம பரீட்சித்து நடத்தல. காலத்துல உபநயனமாகி வேதம் முதலிய சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணி வீவித்தையும் கற்றுக்கொண்டு க்ஷத்ரியர்களுக்கு உரியதாகிய சர்வமும் தெரிஞ்சு கொண்டு இராகத்திங்கிற ஒரு கன்னிகையும் விவாகமாகி பரீட்சித்து பட்டாபிஷிக்தனாக ஆனார். ராஜாவாக ஆனதுமே ஜனங்களுக்கு அதர்ம ருச்சி இருக்கிறதை கவனிச்சார். இதுக்கு காரணம் கலிகாலம்னு சொல்றார்கள். ஆனால் பரீட்சித்தினாலும் அதை திருத்தணும் என்று நினைத்தான். காலம் போன போக்கு விட்டா அப்புறம் ராஜ்யம்னு அர்த்தம் இல்லையே. திக்விஜயத்துக்காக புறப்பட்டான் பரீட்சித்து. எந்தெந்த தேசம் எந்தெந்த தீபம் போகிறானோ அங்கங்கெல்லாம் பஞ்சபாண்டவர்களுடைய புகழையும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய புகழையுமே கேட்டு வந்தான். ஆரியாவர்த்த புண்ணிய பூமிக்கு திரும்பி வரால் இதுதான் அவருடைய ராஜ்யம். திருஷத்வதி சரஸ்வதி என்கின்ற நதியினுடைய இடைவெளியெல்லாம் ஆரியாவர்த்தம்னு சொல்லப்படுறான். குருக்ஷேத்திரமும் அதுல அந்தர்கதமா இருக்கு. அந்த இடத்துல திரும்பி வரும்போது அவனுக்கு அவர் கண்ட காட்சி, பரீட்சித்து ஒரு காட்சி காணுகிறான். பசு கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கிறது. பசுனுடைய ஆதாரத்துல விஷபம் நிற்கிறது. ஏன்னா விஷபத்துக்கு 3 கால் துண்டிக்கப்பட்டது. ஒத்த காலால நிற்கிறது. ஒத்த காலால நிற்க முடியாத ஆகினாலே பூமி இந்த பசுனுடைய ஆதாரத்துல நிற்கிறது. கண்ணீர் விடுற பசுவை பார்த்து விஷபம் சமாதானம் பண்றது, ஏமா இந்த கஷ்டம், ஏன் கண்ணீர் விடுறேன், உனக்கு என்ன கஷ்டம், என்ன தாபம்? பசு சொல்றது எல்லா தாபத்துக்கும் ஒரே ஒரு காரணம், கண்ணபிரான் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான். எதையும் நான் பொறுப்பேன், இதை பொறுக்கலையே. காவாசகேத விரகம் புருஷோத்தமஸ்யே, அந்த கிருஷ்ண விரகம் தாங்காததுனாலே கண்ணீர் விடுறேன். கோபாலன் போனதிலே அப்புறம் கோக்களுக்கு ஏதோ க்ஷேமம், எனக்கு இனிமேல் அபயம் கொடுக்கிறவாள் யாரு என்று கண்ணீர் விடுறேன்னு சொல்றது அந்த கோ. ரிஷபமும் கண்ணீர் விடுறது. ரிஷபத்துக்கு ஏன் துக்கம் வந்தது? ரிஷபத்தினுடைய 4 காலில் ஒரே ஒரு கால் தான் இருக்கு. அந்த ஒரு காலையும் வெட்டுவதற்கு வாழ ஓங்குறானாம் ஒரு துஷ்டன். ராஜ வேஷம் அணிஞ்சின்னு இருக்கிறான். உண்மையான ராஜா பரீட்சித், வேஷத்துக்கு ராஜா. அவனை பார்த்ததுமே உத்தம ஜாதியில வந்த ராஜ தர்மத்தை தெரிஞ்ச நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருந்தா இப்படி கோபதம் பண்ணணுங்கிற புத்தி உனக்கு வராது. எப்போ கோபதம் பண்ணணுங்கிற புத்தி இருக்கோ நீ ஆரியன் அல்ல என்று சொன்ன ராஜாவா இருக்கக்கூடிய பரீட்சித்து கையில வாழ ஊங்கி கொண்டு ராஜ வேஷத்தில் நிற்கிறாய், அதுவே பெரிய குற்றம் என்று மதம் கண்டிக்க வருகிறால் இருந்தாலும் விசாரணை பண்ணாம தண்டிக்க கூடாது என்கின்றதுனாலே வெட்டுப்பட்ட நின்ன காலுடைய ரிஷபத்தை பார்த்து உன் காலை வெட்டினது யாரு? இந்த ரிஷபம் சொல்றது அவர்களுக்கு ஏற்படுகிற துக்கத்துக்கு பல காரணங்கள் சொல்லுவார்கள். சிலர் கர்மா என்பார்கள், சிலர் காலம் என்பார்கள், சிலர் விதி என்பார்கள், சிலர் அதிர்ஷ்டம் என்பார்கள், சிலர் தெய்வம் என்பார்கள். எது துக்கத்துக்கு காரணமோ அதை உன் சம்மதமாக தேர்ந்து எடுத்துக்கொள் என்று பொதுவாக பதில் சொல்லித்தே தவிர இவன் தான் என் காலை வெட்டினான்னு சொல்லலை. குற்றம் செய்தவனை கூட சுட்டி காட்டாத குணத்தை பார்த்தார். இத்தகைய குணம் தர்மம். அந்த தர்மத்துல ஒரு மாடு இருக்குமா? அதனால இது மாடு இல்லை. ஏன்னா தர்ம தேவதை எப்பொழுதும் ரிஷபரூபத்தில் தான் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றதுனாலே தர்மோசி ரிஷரூபதற்கு. நீ தர்ம தேவதை தான். ரிஷபத்தை தர்மம் தெரிஞ்சின்றதே பசு பூமி தேவி என்று தெரிஞ்சு விட்டார். பசுவ பூமி என்றும் ரிஷபத்தை தர்மம்னு தெரிஞ்சதுமே இவர்களை ஹிம்சம் என்றவன் கலிபுருஷன் தெரிஞ்சு விட்டான். எந்த கலிபுருஷன் கரிகென்று வந்த பரீட்சத்துக்கு அந்த கலிபுருஷன் கிடைச்சதுமே இவன் தலையை சீவிடணும்னு வாழ ஓங்கியதுமே அந்த கலிபுருஷன் பரீட்சத்தினுடைய சரணத்துல விழுந்து கால புருஷன் தான். இதான் பாகவதாளுக்கு உள்ள ஒரு பெருமை. கலிபுருஷன் காலில் விழுந்து காலை பிடிச்சான்.
ஆனால் அந்த கலிபுருஷனுக்கு அபயம் கொடுத்தார். குற்றவாளியாச்சேனால் குற்றம் இருந்தாலும் அபயம் கொடுக்கணும்னு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய நியமனம். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்யத் ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். தனக்கு மட்டும் அது தர்மமாக சொல்ல வந்த ராமர் சதாமேதத் அகர்ஹிதம் என்று தன்னை போல சத்புருஷால் எல்லாருக்குமாக அதை நியமிச்சுட்டு போயிட்டார். பரீட்சித்து அதை தன்னை எடுத்துக்கொண்டவன் யாரிடத்திலையும் அவர்களிடத்துல உள்ள ஒரு குணத்தை கிரகிச்சுக்கணுமே தவிர தோஷத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற பெரிய குணத்தினாலே பரீட்சித்து இந்த கலியரிடத்திலையும் உள்ள குணத்தை கிரகிச்சுட்டான். தோஷங்களை மன்னிச்சு விட்டால் அவனுக்கு அபயம் கொடுத்து விட்டான். அவனிடத்துல உள்ள ஒரே ஒரு குணம் தர்மம் பண்ணணும்னு நினைச்சிருந்தாலேயே தர்ம பலன் கிடைச்சிருமா. அதர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சால் மானசீகமான பாபங்களுக்கு பலன் கிடையாது. அப்படிங்கிறது கலியில யுகாந்தரத்துல மானசிக பாபங்கிற பலன் உண்டு. காயிக பாபம், வாச்சிக பாபம், மானசிக பாபம். மனசால கெடுதல் நினைச்சா கூட யுகாந்தரத்துல பாபம். ஆனால் மானசிக பாபத்துக்கு கலியில மன்னிப்பு உண்டு. ஏனால் களவு கல்மஷ சித்தானா, கலியில எல்லாரும் மனசு கல்மஷமாவே இருக்கிறதுனாலே மானசிக பாபம் பகவான் வரையிலும் கூட தோணும். பகவத் விஷயத்துல கூட மானசிக பாபம் தோணும். பாகவதானிடத்துல கூட மானசிக பாபம் தோணும். தன் அப்பா அம்மாத்துல கூட மானசிக பாபம் தோணும். தன் பிரத்யட்ச குருவனிடத்துல கூட மானசிக பாபம் தோணும். பாபத்துக்கு தண்டிக்கிறதுனால் இவர்களுக்கு தண்டிச்சு மாளாதுங்கிறதுனால அது கலியினால வந்த தோஷம் என்று பண்ணிவிட்டு மானசிக பாபத்துக்கு பலன் கிடையாது என்று கலிக்கு தள்ளிவிட்டான். ஆனால் மானசிக புண்ணியத்துக்கு பலன் உண்டான். ஏன்னா செஞ்சாத்தாங்கிறது இன்னும் புண்ணியம். மனசால நினைச்சுட்டா கூட ஏன் இப்படின்னா மனசால நினைக்கிறதே கலியில அருமையா. ஒரு பகவத்கதிக்கு போகமா அப்படிங்கிற சிந்தனை வரவே பெரிய பாக்கியம் தான். வரவே வராது அந்த சிந்தனை. பக்தி பண்றதாக்கிறோம்னா திருணாம் ஜென்ம சகசிரேன பக்தம் பிரீதிர்ஹி ஜாயத்தேன்னா. பக்திர்ஹி ஜாயத்தேன்னு என்ன சொல்லல, பக்தம் பிரீதிர்ஹி ஜாயத்தே. பக்தி நல்ல காரியம்தான் அப்படிங்கிற எண்ணமே ஆயிரம் ஜென்மம் பண்ணின புண்ணியத்தினால்தான் உண்டாகும் என்று சொன்னால் சத்விஷயத்துல பிரவருத்தி வருது. அவ்வளவுதான் சத்விஷயத்துல பிரவருத்திக்கணுங்கிற எண்ணம் வருதே கோட்டிலே யாரோ ஒத்தனுக்கா இருப்பதனாலே மானச புண்ணியத்துக்கே பலன் உண்டுங்கிற குணம் உண்டு. அதை எடுத்துக்கொண்டான். சாரங்கரீவன் சாரபுக்கு வண்டு எப்படி ரோஜா பூரா முள்ளு இருந்தாலும் கூட மலர் இருந்தாலும் தனக்கு வேண்டிய தேனை மட்டும் எடுத்துக்கவே தவிர முள்ளுல வைக்காதோ வண்டு. அதுபோல உலகத்துல ஜனங்களிடத்துல முள்ளு போன்ற தோஷங்கள் இருந்தாலும் அவர்களிடத்துல ஏதாவது ஒரு குணம் இருந்ததோ அந்த குணத்தை தான் எடுத்துக்கணுங்கிறத காண்பிச்சான் பரீட்சித்து. கலேர் தோஷனிகே ராஜன் என்று பல தோஷங்கள் கலியில இருந்தாலும் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய என்ற கிருஷ்ண சங்கீர்த்தனம் என்கின்ற ஒரு குணம் இருக்கு. இந்த குணம் சர்வதோஷங்களையும் நீக்கிவிடும் என்கின்ற தைரியத்தினால பரீட்சித்துக்கும் இடம் கொடுத்தான். தியூதம் பானம் ஸ்திரியா சூனா. சூதாடுற இடத்துல இரு, மதுபானம் பண்ற இடத்துல இரு, ஸ்திரீ சங்கத்துல இரு, கொலை பண்ற இடத்துல இரு. 4 இடம் கொடுத்தா கலிபுஷன் போராடும். இந்த 4க்கு ஆதாரம் எதுனால் பணம். யாரு கூட 4 பிரயோஜனப்படாது. 4 தோஷம் இருக்கவே இருக்காது. இந்த 4க்கும் ஆதாரமான பணத்துல இடம் கொடுனால் அதையும் கொடுத்தேன் என்று அமூடி பஞ்சஸ்தானானி இந்த 5 ஸ்தானத்தை கொடுத்தாராம். கலியினால பீடிக்கப்படாமல் இருக்கணுமானால் இந்த 5ஐயும் இலக்கணம் என்று சொல்கிறார். பஞ்சசீலம். எல்லாரும் பஞ்சசீலம் இப்ப சொல்லிக்கிறா இல்லையா? எல்லாரும் கேட்டா என்ன சொல்றார்? புத்தர் தான் அதை கொண்டு வந்தார் அப்படிங்கிறார். பாகவதம் யாருக்கும் தெரியாது. பரீட்சித் ராஜனாக்கும் அந்த பஞ்சசீலத்தை காப்பாற்றினது. பரீட்சித் ராஜன் எப்படி காப்பாற்றான்? ஜீவிதம் சூதாடக்கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது, ஸ்திரீ சங்கம் அவரவர்களுக்கு அவனுடைய ஸ்திரீ சங்கமாகாது. பிறகு வேசியா ஸ்திரீ சங்கம் கூடாது, பரஸ்திரீ சங்கம் கூடாது. தியூதம் பானம் ஸ்திரியா. கொலை பண்ணக்கூடாது, மாம்சபட்சணம் கூடாது, லோகித்தனம் கூடாது, பிறர் பொருளை திருடக்கூடாது. இது லோகித்தனம் கூடாது. இந்த 5 சீலத்தையும் ஒருத்தன் கைப்பற்றிவிட்டானால் அவனை கலி என்ன பண்ணிடும்? இந்த 5 சீலத்தையும் கைப்பற்றினா போராது, பகவநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இந்த பகவநாம சங்கீர்த்தனமும் பண்ணின்றானால் 5 சீலமும் உடையவனாகி பகவநாம சங்கீர்த்தனமும் பண்ணின்றானால் அவன்தான் பாகவதோத்தமன் என்று சொல்லணும். அத்தகைய பாகவதோத்தமர்களுக்குதான்
நமது பக்த விதியாதி கிரந்தங்கள் காட்டும். அவர்களுக்கு அந்த சீலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் அந்த பக்த விதிய சரித்திரங்கள்லாம் காட்டும். அவர்கள் அத்தகைய தீர புருஷர்களா இருந்தார். நாக்கு துண்டிச்சா கூட பொய் சொல்ல மாட்டார்கள். ஜிஹ்வாக்கி அசம் என போலே அப்படிங்கிறார் நரசிம்ம மேத்தா. நாக்கு துண்டிச்ச பகவானே வந்து பொய் சொல்லணும்னு போதிலும் கூட பொய் சொல்லாம இருந்தார். ரஹீந்திர கிருஷ்ண பக்தர் பொய் சொல்லுங்கிற பகவான் கிருஷ்ண பரமாத்மாவே வந்து நீ வந்து எங்கிட்ட இவளுக்கு பரிவு காட்டி பொய் சொல்லியும் சொல்றதுக்கு என்ன காரணம்னா நீ அப்பேற்பட்ட சத்தியசந்தனா இருப்பதனால் தான். ஒருவே ரஹீம் சொன்னார், எந்த சத்தியனிஷ்டையால நீ வந்து எங்கிட்ட பொய் சொல்லியும் தரிசனம் போடுறியோ அந்த சத்தியத்தை நான் விடமாட்டேன், நான் செத்தாலும் சாகிறேன். ஏன்னா ஹுசேன் ஒரு கிருஷ்ண பக்தர் அக்பருடைய மந்திரியாக இருந்தார். ரஹீம்ங்கிறவர் அக்பருடைய சேனாபதியாக இருந்தார். ராஜபுத்திர வீரர்களோடு யுத்தம் பண்ணி மாளல. ராஜபுத்திர வீரர்கள் இவரை ரஹீமை சந்தி பண்ணிப்போம், சண்டை வேண்டாம் விட்டார். சமாதானமாக அதுதான் எனக்கு இஷ்டம்னு ஆயுதத்தை கேடு வச்சுட்டார் ரஹீம். சமாதானத்தை நாடி ஒரு விருந்து வச்சார்கள். விருந்துக்கு சம்மதிச்சுட்டார், நாளைக்கு வரேன். ராத்திரி படுத்திருக்கும் பொழுது தனித்து உட்கார்ந்திருக்கும் போது ஒரு பிராமணர் வந்தார். நீ முஸ்லீம் தான், நான் ஹிந்து தான், இருந்தாலும் உங்களுடைய சத்தியனிஷ்டையில எனக்கு இஷ்டம் இருக்கு, நாளைக்கு விருந்துக்கு போக வேண்டாம். ஏன்? ராஜபுத்திர வீரர்கள் உனக்கு விஷம் வச்சு கொள்றதா இருக்கிறார். ரஹீம் போயிட்டாரியா, அப்புறம் அக்பர் இல்லை. ரஹீம் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, உனக்கு விஷம் வைக்கிறதா இருக்கிறார்னா உடனே இந்த பிராமணத்துக்கு சொன்னார், விஷம் வச்சாலும் செத்தாலும் சத்தியத்தை விட மாட்டேன், வரேன்னு சொல்லிவிட்டே அதை மீற மாட்டேன் என்று தீரனாக சொன்னார். பிராமணர் போயிட்டார். ராத்திரி சொப்பனத்துல பகவான் நீலவேக சியாமணனாக பீதாம்பரதாரியா வந்தான். காரணம் ரஹீம் முஸ்லீமை தவிர கஷ்டப்பட்டார். தரிசனம் கொடுத்தான். பக்தராகிய ரஹீமை பார்த்து சொல்றார், மத்தியானம் நான் வந்தது பிராமண ரூபத்துல நான் தான், நீ தகுந்த பதில் சொல்லி எனக்கு அனுப்பிச்சுட்ட, நாளைக்கு விஷம் கொடுக்கறதா இருக்கா, நீ சாப்பிட போகாது. விஷம் கொடுத்தாலும் செத்தாலும் போகத்தான் போனேன். என்னிடத்துல இவனுக்கு தெரியுது உனக்கு என்ன, நீ என்னுடைய பக்தனா இருப்பதனாலே சத்தியசந்தனா இருப்பதனாலே உன்னை ரட்சிக்கணுங்கிற எண்ணத்தோட சொல்றேன். அப்படியாவது என்ன சத்தியத்தை மீறிவிட போகாதே நீ சொல்லித்தான் என்ன ரட்சிக்கணுமா? ஏன்னா விஷத்தை குடிச்சும் பிரகலாதனை காப்பாற்றலையா, விஷத்தை குடிச்சும் மீராபாயை காப்பாற்றலையா? நீ காப்பாற்றுன்னு சொல்லிக்கல ரஹீம். நான் விஷத்தான் குடிக்கத்தான் போனேன், நீ காப்பாற்றுன்னு சொல்லிக்கல. ஏன்னா காப்பாற்றுற எனக்கு என்ன லாபம், அவனுக்கு லாபம். அதனால காப்பாற்றுன்னு சொல்ல மாட்டானா உத்தம பக்தா. விஷம் குடிக்கிறேன் போகிறேன் அப்படின்னே சொல்லிவிட்டார். சொப்பனம் கலைஞ்சது ஆத்ம திருப்தி. ஏன்னா கனவுல கூட சரியான பதில் சொல்லியிருக்கிறோம் என்று நினைச்சேன். கனவுல கூட கிருஷ்ணனுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கிறோம். மறுநாள் காலமே விருந்துக்கு போனார். ஆனால் விஷமும் வச்சார்கள் ராஜபுத்திர வீரர்கள். தெரிஞ்சே கிருஷ்ண கிருஷ்ணன்னு சாப்பிட்டார். சௌக்கியமா இருந்தார். சத்தியத்தை விடமாட்டார்கள். ஜூதபானம் ஸ்திரீசோனா. ஏன்னா சூதாட்டம்னு சொன்னால் பொய் சொல்ல நேரிடும். அந்த பொய் சொல்றதை தவிர்க்கிறதுக்காக சூதாட்டத்தை தவிர்க்கணும். இதுதான் சத்தியம் அவ்வளவு அவசியம்ங்கிறத சீலத்துல இருந்தாரு இல்லையா? இப்படி பாகவதோத்தமர்கள் அந்த தர்மங்களில் இருந்து காண்பிச்சாலும் பகவானோட கீர்த்தனம் பண்ணினார். குணம் சீலம் முக்கியம். இந்த சீலத்திலையும் இருந்து பகவனாம கீர்த்தனம் பண்றாங்கிறதுனாலே பாகவதமாகிய இந்த பாகவத தர்ம கிரந்தத்துல பகவநாம சங்கீர்த்தனாதி தர்மத்தை பாகவத தர்மம் என்று நிர்ணயம் பண்றதிலே பஞ்சசீலத்தை எடுப்பிலே பிரதமஸ்கந்தத்திலே பரீட்சித்து மூலம் காட்டுறது பஞ்சசீலத்தினுடைய அவசியத்தை. ஜூதம் பானம் ஸ்திரிய சூனா எத்ரா தர்ம சதுர்விதா அமூனி பஞ்சஸ்தானானி. இந்த 5 தோஷத்தையும் எவன் விலக்கிட்டானோ அவனை கலி என்ன பண்ணி பரீட்சித்து தன்னுடைய நாட்டிலே பஞ்சசீலத்தை எங்கேயும் ஸ்தாபிச்சுட்டார். எல்லாரையும் பகவநாம சங்கீர்த்தனம் பண்ணும்படி பண்ணிவிட்டார்.